செகண்ட் போயர் வார். 1899 ஆண்டு அக்டோபர் 11 நாள் இரண்டாம் ஆங்கிலோ போயர் போர் தொடங்கியது. இந்த போர் பிரிட்டிஷ் பேரரசுக்கும் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இரண்டு சுதந்திர போயர் குடியரசுகளுக்கும் இடையே நடந்த ஒரு கடுமையான மற்றும் நீண்டகால மோதலாகும். போயர்கள் என்பவர்கள் டச்சு, பிரெஞ்சு மற்றும் ஜெர்மானிய வம்சாவளியைச் சேர்ந்த ஐரோப்பிய குடியேற்றவாசிகள். இவர்கள் 17ஆம் நூற்றாண்டில் தற்போது தென்னாப்பிரிக்கா என்று அழைக்கப்படும் கேப் காலனியில் குடியேறினர். 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பிரிட்டன் கேப் காலனியை கைப்பற்றிய போது போயர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியையும் அவர்களின் ஆங்கிலமயமாக்கல் கொள்கைகளையும் விரும்பவில்லை. 1830களில் போயர்கள் பிரிட்டிஷாரிடமிருந்து விலகி தென்னாப்பிரிக்காவின் உட்பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்தனர். இது தி கிரேட் ட்ரெக் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் அங்கு இரண்டு சுதந்திரமான குடியரசுகளை நிறுவினர். அவற்றில் ஒன்று டிரான்ஸ்வால் குடியரசு அல்லது தென்னாப்பிரிக்க குடியரசு எனப்பட்டது. மற்றொன்று ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட் என்று அழைக்கப்பட்டது. இந்த குடியரசுகள் சுதந்திரமாக இருக்க விரும்பின. ஆனால் பிரிட்டன் அவற்றை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர முயற்சித்தது. 1867ஆம் ஆண்டில் ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்டுக்கு அருகில் உள்ள கிம்பர்லியில் உலகின் மிகப்பெரிய வைரச் சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 1886ஆம் ஆண்டில் டிரான்ஸ்வால் குடியரசின் தலைநகரான பிரிட்டோரியாவுக்கு அருகில் உள்ள விட் வாட்டர்ஸ்ராண்ட் பகுதியில் ஏராளமான தங்கப் படிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தங்கத்தின் கண்டுபிடிப்பு பிரிட்டனின் ஆசையை தூண்டியது. உலகின் மிகப்பெரிய தங்கச் சுரங்கங்கள் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் என்று பிரிட்டன் எண்ணியது. டிரான்ஸ்வாலில் தங்கம் கிடைத்த பிறகு தங்கச் சுரங்கங்களில் வேலை செய்ய பிரிட்டிஷார் மற்றும் பிற வெளிநாட்டினர் லட்சக்கணக்கில் குவிந்தனர். இவர்கள் யூட்லாண்டர்கள், அதாவது வெளிநாட்டினர் என்று அழைக்கப்பட்டனர். இந்த யூட்லாண்டர்கள் குடியரசின் மக்கள் தொகையில் கணிசமான பகுதியை கொண்டிருந்தாலும் போயர் அரசாங்கம் அவர்களுக்கு குடியுரிமை மற்றும் வாக்களிக்கும் உரிமைகளை மறுத்தது. போயர்கள் வெளிநாட்டினருக்கு அதிகாரம் அளித்தால் தங்கள் குடியரசின் சுதந்திரம் பறிபோகும் என்று அஞ்சினர். பிரிட்டனின் காலனித்துவ செயலாளர் ஜோசப் சாம்பர்லினும் கேப் காலனியின் ஆளுநர் ஆல்ஃபிரட் மில்னரும் யூட்லாண்டர்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக கூறி டிரான்ஸ்வாலின் உள் விவகாரங்களில் தலையிட்டனர். பிரிட்டன் தனது படைகளை தென்னாப்பிரிக்காவின் எல்லைகளுக்கு அருகில் குவித்த போது போயர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து படைகளை திரும்பப் பெற ஒரு இறுதி காலக்கெடு விதித்தனர். பிரிட்டன் அந்த காலக்கெடுவை கடைபிடிக்க மறுத்ததால் 1899 அக்டோபர் 11 அன்று போயர்கள் முறையாக போரை அறிவித்தனர். ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட் குடியரசு டிரான்ஸ்வாலுக்கு ஆதரவாக போரில் இணைந்தது. இதுவே இரண்டாம் ஆங்கிலோ போயர் போரின் தொடக்கமாகும். போர் 3 ஆண்டுகள் நீடித்தது. இறுதியில் 1902இல் பிரிட்டன் வெற்றி பெற்றது. போயர் குடியரசுகள் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டன.